பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சரவணன் தங்கம்மையில் சொன்ன அந்த பிளான் 3 நாள் கல்யாணம், அதாவது மெஹந்தி ஃபங்ஷன் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த பிளான வந்து வீட்ல சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே கேட்டு, ஆமா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சகஜமாயிடுச்சு. நார்த் இந்தியன் ஸ்டைல்ல பண்றாங்க. ஸோ ஆனா நம்ம என்ன சினிமாக்காரங்களா இதெல்லாம் பண்றதுக்கு? அது மட்டும் இல்ல, இதெல்லாம் அப்பா கிட்ட சொன்னா வந்து பார்த்தீங்கன்னா, சம்மதிக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே டைம்ல சரவண கிண்டல் பண்ணிக்கிட்டும் இருக்கிறாங்க. அந்த டைம் பார்த்து கரெக்ட்டா பாண்டியன் வராப்ல. பாண்டியன் வந்த உடனே எதுக்கும் ஒரு தடவ சொல்லி பார்ப்போமே, அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து இந்த ஃபங்ஷன் இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. நம்ம பாண்டியனும் உடனே ஓகேன்னு சொல்லிட்டாப்ல. மத்த வீட்ல இருக்கவங்க எல்லாத்தையும் வர வச்சு, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செய்யணும். ஆமா இத எப்படி செய்யறது? அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, இதுக்குன்னே தனியா ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கு. ஸோ அந்த மேனேஜ்மெண்ட்ட கூப்பிட்டு அவங்க கிட்ட பொறுப்ப ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா, அவங்களே எல்லா வேலையும் பார்த்துக்குவாங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுலேருந்து, வீடியோ எடுக்கிறதுலேருந்து, பந்தி பரிமாறுற வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டே பார்த்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கே அவங்கள வர சொல்லு, பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு பாண்டியனும் ஓகே சொல்லிட்டாப்ல. ஆக மொத்தத்தில கல்யாணம் எப்படி நடக்கப் போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, உடனே தங்கமயிலுக்கிட்ட நம்ம சரவணன் சொல்லணும் இல்லையா? ஸோ அத சொல்றதுக்காக அவரு கோயிலுக்கு கிளம்பி போயிடுறாரு. ஸோ இந்த பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீனா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறாங்க. ஏன்னா வந்து தனக்காக தானே அத்தை போயிட்டு அவங்க வீட்ல பேசியிருக்கிறாங்க. அத நெனச்சு செந்தில்கிட்ட சொல்லி ரொம்பவுமே பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் என்னடான்னா, நம்ம ராஜி, கதிர் இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்றாங்க. ஸோ நம்ம கதிருக்கு கால்ல அடிபட்டிருந்தது இல்லையா? அதே டைம்ல கதிர் தூங்கிக்கிட்டு இருக்கிறாப்ல. நம்ம ராஜி போயிட்டு காயம் எப்படி இருக்குன்னு பார்க்க போய் தடுக்கி, நம்ம கதிர் பக்கத்திலேயே விழுந்துடுறாங்க. கதிரும் டக்குன்னு முழிச்சுக்கிறாப்ல. "என்னாச்சு? ஏன் பெட்லேருந்து கீழ விழுந்துட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, "இல்ல, இல்ல உங்க காயத்த பார்க்கறதுக்காக தான் வந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு வெட்கப்பட்டுக்கிட்டு போய் படுத்தர்றாங்க. இந்த மாதிரி காட்சிகள்லாம் போயிட்டுருக்கு. நம்ம சரவணன் போயிட்டு தங்கமயில அதே இடத்துல, அதே கோயில்ல சந்திச்சு, இந்த மாதிரி அப்பா ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு 2 பேரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பழனியும், பாண்டியனும் அதே கோயிலுக்கு வராங்க. ஸோ அப்ப நம்ம பழனி தான் ஃபர்ஸ்ட்டு பாத்தர்றாப்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டியன்கிட்டயும் அங்க பாருங்க அப்படின்னு காமிக்கிறாப்ல. நம்ம பாண்டியனும் வந்து பார்த்தீங்கன்னா, தங்கமயிலையும், சரவணனையும் பாத்தர்றாங்க. ஸோ அதோட முடிச்சுட்டாங்க. பாண்டியன் கோவப்படுற மாதிரி தெரியல. பார்த்துட்டு சிரிக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ அடுத்த வாரம் என்ன போய் பேசுவாங்களா? இல்ல என்ன பண்ண போறாங்க? அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.